வணக்கம், நான் உங்களுக்கு சங்கேக்கிறேன். நான் இன்றைக்கு என்ன செய்யணும்னா அரைச்ச மீன் கறியும் வைக்க போகிறேன். அது என்ன செய்யணும்னு சொல்லி என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் வந்து மிளகாயும் மல்லியும் எல்லாத்தையும் போட்டு இப்போ நாங்கள் அரைக்க போகிறோம். நான் இதுக்கு தண்ணி விட்டு கழுவினாங்கள். இது அதுக்காக எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி அடிக்க இதோட உள்ளி இஞ்சியும் போட்டு அடிக்க போகிறோம். இதோட வெங்காயத்தையும் போடுறோம். போட்டுட்டு இதோட நாங்கள் தேங்காய்ப்பையும் போடலாம். மிக்சி தானே போட்டு ரெடியாகவே அரைக்கலாம். ஸோ இதனி செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி விடுறோம். அதில் நான் மஞ்சள் தூள் போடுறோம். இப்போ நாங்கள் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறோம். அரைச்ச இது ரெடி. கணக்கு எல்லாம் சொட்டு எண்ணெய் விட்டு இந்த இருக்கிற கருவேப்பிலையும் பெருஞ்சீரத்தையும் இதுக்க போட்டு அதோட எடுத்துக்கிற புளியை விட போகிறோம். இதுக்குள்ள வச்சிருக்கிற சரக்கு இதை விடுறோம். அதோட தேவையான அளவு உப்பு போடுறோம். உப்பு காணாட்டு நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இதோட சொல்லி தண்ணியும் விட போகிறோம். தண்ணி விடுறோம். இதை ஒரு இதில் ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க விடுவோம். மூடி இப்போ நாங்கள் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் எங்கள் மீன் போட போகிறோம். மீன் ஃபஸ்ட் லாயை விட்டுட்டு அப்படியே திரும்ப மூடி விடுறோம். ஓகே, நாங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அரைச்ச கறி ரெடி. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம் என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி. சுடுகுது. நல்லா இருக்கு. நீங்களும் சேர்த்து சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் எழுதுங்க.